குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:06 ஆச்சு ஏஎம். கரெக்டாக 27 டிசம்பர் 2024 ஆச்சு இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து 51,400 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். எடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:53. இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 1222 ரூபா தான் செல்லிங் வச்சுருக்கோம், 35 பாயிண்ட். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1155. இதில் எது ஹிட் ஆனாலும் இன்றைக்கி இது ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகும். பார்க்கலாம் கைஸ். இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா ப்ராஃபிட் ஹிட் ஆகுதுங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக யாரும் லோ கேபிட்டலிஸ்ட் ட்ரேடிங்க்கு உள்ளே வராதிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெமோக்காக மட்டும்தான், டெமோ அக்கௌண்ட் தான். பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி எப்படி இருக்குது, ப்ளஸில் முடியுதா மைனஸில் முடியுதாங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, 232 ருபீஸ் வந்துருக்கு ஓவராலாக. ப்ரைஸ் வந்து 194.96. இது 200 பிரேக் பண்ணணும். 1200 ரூபாய் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கீழே வந்து ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு. இது 1200 தாண்டி மேலே கொஞ்சம் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஒரு 5-10 பாயிண்ட்டுங்க வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்களே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, 191 கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் அந்த ரேஞ்சில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, 91, 97, ஓகே 98, 99. கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சொன்ன மாதிரி இப்போ 1200, இப்போ பிரேக் 1200 வந்துடுச்சு ப்ரைஸ். இது வந்து 1222 ரூபா வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். நம்மளுக்கு இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க எந்த ப்ராஃபிட் போகுதுன்னு நினச்சாலும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்க ரேஞ்ச், எனக்கு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வேணும், ப்ராஃபிட் இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலும் அந்த ப்ரைஸ் வர்றப்போ உங்களுக்கு ஒன்றா ப்ராஃபிட்டில் முடியும். உங்கள் டார்கெட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டில் முடியும், இல்லைனா லாஸில் முடியும். அது வந்து உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. நீங்கள் மேலே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டான ரேட்டில் ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. அதே மாதிரி நம்ம பை பண்ணுறப்பும் கரெக்டான ரேட்டில் பை ஆகாது. ஒரு நியர்லி ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் அந்த ஆசோலேஷன் பொறுத்து நம்மளுக்கு தள்ளி தான் பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டார்கெட் ஹிட் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த க்ரீன் கேண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 1210, 15. கமான் யா. நம்ம டார்கெட் வந்து 25. பார்க்கலாம். 20 கிராஸ் பண்ணாலே செல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே யா. 19, 20, 22. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரேட் வந்து விற்றுருச்சு. இன்றைக்கி ஓவராலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 1688 ரூபா நம்ம வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கோம். ஓகே கைஸ், நான் வீடியோவை அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டே பார்ப்போம் மார்க்கெட்டில்.